கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல நிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் இந்த 2025 உண்டுங்க. 6, 12ஆம் இடங்கள்ல ராகு கேதுக்கள் வரும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு யோக பலன்களை செய்வார்கள் அப்படிங்கிறது ஒரு விதி. அதை விட முக்கியமாக ஒன்று, 11ஆம் இடத்துல இப்போது இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து ஒரு ஜூன் மாதம் வரைக்கும் 11ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்திற்கும் அப்படியே மாறி மாறி போய் கொண்டு வருவது மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை செய்யக்கூடிய ஒன்று. என்ன ஒன்று, உங்கள் எதிரி கெட்டு போய் இருக்கிறார், நீங்கள் நல்லா இருக்கணும்னா எதிரி கெட்டு போய் இருக்கணும் இல்லையா? அந்த அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. என்ன நிலைமையில செவ்வாய் பலவீனமாக 10, 11ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டிருப்பது மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. 6ஆம் இடத்தில் இப்போது ஜூன் மாதத்திற்கு பிறகு ராகு வருவதும், ஜூன் மாதத்திற்கு பிறகு அந்த 11ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் வெளியே போவதும் மிகப்பெரிய நல்ல அமைப்புகள். ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் வேலை தொழில் அமைப்புகளில் 2025ஆம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் இருக்கக்கூடிய அருமையான நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குதுங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவுமே